மக்கா இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்கத்தி நம்ம தொங்க விட்ருக்கோம் ஒரு கயறு. இது எங்கே போகுதுன்னா ட்ரீ ஹவுஸ் இருக்குது. ட்ரீ ஹவுஸில் டாப்பில் இந்த கயரை கட்டியிருக்கேன். இன்னும் ரெண்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அப்படியே கீழே போகுது நம்ம விவசாய நிலத்தில். அப்போது என்னென்னா அந்த டேங்குக்கு மேலே பார்த்திங்கன்னா கமுகு இருக்கா, அதுக்கு சென்டரில் காய்ச்சி கிழங்கு ஒரு 10 நட்டு வச்சுருக்கோம். அப்போது விவசாய நிலத்தில் நமக்கு இடைஞ்சலாக இருக்கும் சொல்லிட்டு அந்த காய்ச்சி கிழங்குன்னா ஒன்று படர்ந்து ஸ்பீடாக வந்திருக்கு. அப்போ இப்படியே இந்த கயரில் அப்படி கொண்டு வந்து, ஏன்னா ஒரு வருஷம் 1.5 வருஷம் கழித்து தான் எடுக்கிறது, ஒரு வருஷம் கழித்து எடுக்கிறது காய்ச்சி கிழங்கு. அப்போது 10 கிழங்குவோட வள்ளியும் அங்கே கொடூரமாக நம்ம ஆக்கிறோம். அதனால் அதை 10 வள்ளியும் இது வழியாக அந்த கயர் வழியாக படத்தி இந்த ட்ரீ ஹவுஸோட மேலே கொண்டு வந்து விட்டுறலான்னு ஒரு ஐடியா. அப்போது உங்களுக்கு என்ன தோணுது? அப்போது இனி ஒரு கம்பை கட்டி இந்த டார்பாலை தூக்கி போட்டு ட்ரீ ஹவுஸுக்கு மேலே படத்தி விட்டுட்டோன்னா நேச்சுரலான ஒரு கூலிங் கிடைக்கும் வெயில் காலத்துலேயும். சரி மக்கா, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சரியா, லைக்கை போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க சரியா. டாட்டா பாய் பாய். நம்ம வீடியோவை கண்டினியூஸாக தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க சரியா, ஏன்னா நம்ம காட்டுக்குள்ளே இருக்கோன்னு உங்களுக்கு தான் தெரியும். சரி மக்கா, டாட்டா பாய் பாய், see you.